பரபரப்பான நகரத்தில் எமிலி என்ற இளந்தொழில் வல்லுனர் ஒரு முட்டுச்சந்தான வேலையிலும் அன்பற்ற உறவிலும் சிக்கிக் கொண்டார். அவள் பணிபுரிந்த அலுவலக கட்டிடத்தில் வேட்டையாடும் ஜாக் என்ற அழகான பேயை அவள் சந்தித்தபோது அவளுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டது. ஆரம்ப அதிர்ச்சி இருந்த போதிலும் எமிலி ஜாக்கின் நகைச்சுவை உணர்வு மற்றும் கனிவான இதயத்தால் ஈர்க்கப்பட்டார். அவர்கள் ஒன்றாக அதிக நேரம் செலவழித்ததால் எமிலியும் ஜாக்கும் தாங்கள் ஆழ்ந்த காதலில் விழுந்ததை உணர்ந்தனர். இருப்பினும் அவர்களின் காதல் தடை செய்யப்பட்டது, ஏனெனில் பேய் கவுன்சில் உயிருடன் பழகுவதற்கு எதிராக கடுமையான விதிகளைக் கொண்டிருந்தது. எமிலி மற்றும் ஜாக் தங்கள் உறவை இரகசியமாக வைத்திருக்க முயன்றனர், ஆனால் அது எளிதானது அல்ல. அவர்கள் தங்கள் சக பணியாளர்கள் மற்றும் பேய் சபையின் உளவாளிகளின் துருவியறியும் கண்களைத் தவிர்த்து அலுவலகத்தைச் சுற்றி பதுங்கி இருக்க வேண்டியிருந்தது. ஒரு நாள் அவர்கள் சப்ளை குளோசெட்டில் கட்டிப்பிடித்தபோது அவர்கள் பேய் கவுன்சிலின் தலைவரால் பிடிக்கப்பட்டனர், திருமதி ஜென்கின்ஸ் என்ற கடுமையான மற்றும் சரியான பேய். எமிலியும் ஜேக்கும் மிக மோசமான நிலைக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டனர், ஆனால் திருமதி ஜென்கின்ஸ் அவர்களை கண்டிக்க தயாராக இருந்தபோது எமிலி ஒரு பெரிய துரும்பை விட்டுவிட்டு அலமாரியின் வழியாக எதிரொலித்து திருமதி ஜென்கின்ஸ் ஜன்னலுக்கு வெளியே பறந்து சென்றார்.